வணக்கம் இன்னைக்கு எந்த கேம் ஆட போகிறோம் அப்படின்னா டியூடெப்டார்ஸ் அப்படின்ற கேம் தான் ஆட போகிறோம். பார்ட் 1 பார்த்துப்பீங்க. அப்போ வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். பார்ட் 2 பார்ட் 2 பயங்கரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பார்ட் 2ல நம்ம முக்கால்வாசி விஷயம் முடிச்சிடலாம் நான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வச்சுட்டு நம்ம சிங்கிள் பிளேயர் ட்ரூத்துட்டு உள்ளே போயிடுவோம். ஸோ இதில் கேம் எனக்கு விளாட ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் உள்ளே போய் என் காசை பார்ப்பீங்க. எவ்வளோ இருக்கும்னு நீங்களே பார்த்தீங்களே சக்கைடுவீங்க. ஓகே, இந்த கட்சி இந்த ஃப்ரெண்டே என்னடா நீ ஏங்க எப்படிலாம் இது மட்டும் தான் போடுறாங்க. இந்த கட்சி இந்த மட்டும் தான் போடுறாங்க, வேறு எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. ஓகே வந்துட்டோம். வண்டி இருக்குது, தோ ஜீப் தான் நின்றுட்டுருக்கு. ஓகே இப்போ நம்ம அப்படியே இந்த ஜீப் எடுத்துக்க போக வேண்டியதான். ஓகே இங்கே என்னாச்சு? யாரா அப்படி மாஸ்க் போட்டிருக்கா? யார் இல்லை இருங்களா? எவன்டா யாரா இவடி? மண்டையில் இருங்க, மண்டையில் போட்டுறே இல்லைடா. என்னங்க மாஸ்க் போட்டிருக்கா? டே எல்லா கொரோனாவே முடிஞ்சு போச்சு, மாஸ்க் போட்டுட்ருக்கோம். கொரோனா மாஸ்க்கு ஓடு ஓடு பார்த்தீங்களா? சரி ஓகே கைஸ், அவன் போனால் போட்டு இப்போ பார்த்துருவீங்கன்னா இதை கிட்ட பாருங்க எவ்வளோ காசுன்னு இருக்குது. எப்படா எவ்வளோ காசு கிடச்சி சார் கேட்பீங்க. நான் அந்த ஃபுட்பால் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்கெட் பால், அது ஆடினா நம்மளுக்கு வந்து இவ்வளோ காசு நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் வந்து விளாடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒருலேயே 3000 சேர்த்து வச்சுட்டேன். இதில் வந்து இந்த கேமில் வந்து ஒரு மிஷினில் வந்து 3000 கொடுக்கணும்னு வந்து இந்த கிரில் சொல்லுவான். அதனால தான் நான் 3000 சேர்த்து வச்சேன். ஓகே வடிச்சு பறக்க விட்றா, என்னடா வண்டி இது? ஐயோ சரி இதான் வந்து கிரி இப்போ போயிட்டு சொல்லிப்போம். சரிடா நீ இதை எப்போ முடிச்சிட்டியா, எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு கேட்குறான். ஓகே இப்படி முடிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில பொருள் தேவை, ஒரு ஹேக் பொருள்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீ அந்த பொருளாக எடுத்துட்டு வா. அது 3 பொருள்ஸ். அது வந்து ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, அப்புறம் ஒன்று வந்து ஒரு இந்த டெசர்ட் நீங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஒரு ஆஃபீஸில் இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நான் ரிச்சியை காப்பாற்ற முடியும். ரிச்சி நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஓகே கைஸ், ஏதோ பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, ஹேக்கிங் பொருள். ஓகே ஃபஸ்ட் இடத்துல இந்த ஆஃபீஸ்லாம் என்ன ஆஃபீஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் நின்றுட்டுருக்கோம்ல, அங்கே ஒரு ஆஃபீஸே யாரா அந்த ஏரியன் பண்ணே. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கோம்ல, அதுதான் வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸில் தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். சரி அதோட யார் இந்த பிள்ளைங்க வண்டியே இல்லைடா? கரண்டி வண்டியா ஒன்றா அடிச்சே ஆகணும். ஏழு ஒன்றால் தானே எல்லா பிரச்சனையும் வருது இந்த உலகத்துக்கு. சாவு ஐயோ தெரியாமல் படிச்சு போட்டானே. ஒரு கேஸ் வேறு இறக்குது. ஒரு சீக்கிரம் விட்டான். ஐயோ ஓகே ஒரு சீக்கிரம் அப்பா. ஓகே செம்ம சீக்கிரம் ஓடுது. ஐயோ லோஸ்ட் கிளாப்ஸ். ஐயோ போலீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நானே போலீஸ் வந்துட்டு பதட்டத்தில் இருக்கேன். நீங்கள் நான் வந்து என்ன போய் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஓடு ஐயோயோ நான் ஏற்றுல ஒரு இதுவே காணாம். ஐயோயோ இத்தனை பேர் ஏற்றி தள்ளிக்கிட்டு இருக்கேன். இருங்க வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணுங்க. இவனை அடித்ததுக்கு காசு கிடச்சிருக்கு. ஓகே ஏங்க கெட்டிங் அரெஸ்ட். சீக்கிரம் ஓடு. எஸ்கேப்பிங். ஐயோ போலீஸ் கிட்ட நல்லா மாட்டிக்கணும் போல. ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் போய்ட்டு இது உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பொருள் எங்கே இருக்குது? அதுவும் இருக்குது கைஸ். ஓகே இது எடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு பொருள் தான். இப்போதான் டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு போலீஸ் தொலை வேறு தாங்க முடியல. வந்துட்டான் கெட்டிங் அரெஸ்ட். ஐயோ இங்கே சைக்கிள் இருக்குது, சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதேன். ஐயோ சுடுறா ஓடு சீக்கிரம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால அவன் இப்போ அதை போய் எடுத்துகிட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கார் ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எப்பயோ வந்த கார் ஷோரூம், அது அப்பத்துலேருந்தே இருக்குது. இப்போ இதை தான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். சரி ஓகே லோஸ்ட் கிராப்ஸ். டே அது லோஸ்ட் கிராப்ஸ்னு வந்துக்கிட்டே இருக்குடே. சீக்கிரமாக ஏன்டா இப்படி இருக்கீங்க? டே விட்டுருங்கடா, தெரியாமல் பண்ணதுலாம் ஒரு குத்தமாக அசிங்கப்பட்டான். ஓகே இங்கே வண்டியில் நிப்பாட்டிட்டு ஒரு எஸ்கேப். டே அடா நாய்ங்களா, எங்கடா அந்த பொருள்? இதுவா? இது இல்லைங்க. எங்கடா இருக்குது அந்த பொருள்? இந்த ரூம்லேயும் இல்லை. இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. இதுவா? இங்கேயும் இல்லை. எங்கடா இருக்கப்போ? இது இங்கே ஒரு ரூம் இருக்குது. அது இருக்குது பைஸ். ஓகே இதான் போல்.
எஸ்கேப்பிங்கா இங்கேயே நிற்போங்க. அப்புறம் நம்ம வெளில போயிட்டோம்னா திடீர்னு எஸ்கேப். ஓகே ஓகே பார்த்துட்டாங்களா? இன்னும் நம்ம எஸ்கேப் ஆகிட்டுறோமே. ஓகே எஸ்கேப் ஆகிட்டோங்க கைஸ். எப்பா நல்ல வேலை. எவ்வளோ வாட்டி இது பண்ணுறதுங்க வேறு நம்மளே அடிச்சுட்டு காசு இருக்கா 3300 ரூபாய் இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட இப்போ. ஓகே இப்போ நேராக வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரிக்கு போவோம். ஏன்டா அதெல்லாம் ஃபேக்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னு. அது கொஞ்சம் தூரம் கைஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கிறது. ஏன்னா ஃபேக்ட்ரி வந்து அது என்ன ஃபேக்ட்ரியாக வந்து எனக்கு தெரியும். அந்த சிட்டிக்கு நான் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். அது என்ன ஃபேக்ட்ரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுவீங்க. அது பயங்கரமான ஒரு ஃபேக்ட்ரி. இப்போ அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். என்னடா இது? ஓகே இதெல்லாம் அந்த அது அறிவில்லையோட கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவில்லையா? இல்லை அறிவில்லையான்னு கேட்டேன். ஐயோட கிட்ட வரானுங்க பாருங்களா. டே இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அப்புறம் ஏன்னா ட்ரெயின் அப்டேட்லாம் எப்படா வந்து ஏன்னா அது கிறிஸ்மஸுக்கே வந்துச்சு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்தது அந்த கிறிஸ்மஸ் இல்லை, அதுக்கு முன்னே கிறிஸ்மஸ்க்கு வந்துச்சு. போன கிறிஸ்மஸ்க்கு தான் வந்தது. ஓகேவா? அப்புறம் டியூ டெஃப்ட் வார்ஸோட மேப்பும் ரொம்ப பெருசு கைஸ், பயங்கர பெருசு. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். மேப் ரொம்ப பெருசு. என்னோட பிரிட்ஜுக்கு தாண்டி பக்கத்து ஊருக்கே போகுது அப்படிங்கன்னா. ஆமாம் அந்த பக்கம் இன்னொரு பிரிட்ஜோ இருக்குது கைஸ். இங்கே பாருங்க வண்டியெல்லாம் பாருங்கள். என்னோட வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதுவான வண்டியாக போகுது. வைசிட்டிலாம் வந்து அப்புறம் இன்றைக்கே ஐயோ அடிச்சு போட்டேன். இப்படியாட அடிப்பேன், இப்படியாட போடுவானுங்க. இப்போ சொல்ல வைசிட்டிலாம் வந்து வைசிட்டி சேரட்ரஸ் மேப்லாம் அப்புறம் அதெல்லாம் தூக்கி வீசணும். அதேமாதிரி ஜிடிஎஃப்ஐ மேப்லாம் வந்து அதெல்லாம் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெருசு. ஆனால் இதில் இந்த கேம்லேயே ஜிடிஏ கேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது கிராண்ட் தெஃப்ட் ராக் ஸ்டாரில் இருக்க கேம்ஸில் வந்து நான் சொல்லலை, ஜிடிஏல இருக்கிற கேம்ஸில் வேர்ல்டு இந்த இந்தியா நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே த பிக்கஸ்ட் மேப் கேம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூ டெஃப்ட் வார்ஸ் தான். இந்த கேமோட மேப்பு பயங்கர பெருசு. அந்த பக்கம் ஒரு ஐலாண்டு, இந்த பக்கம் ஒரு ஐலாண்டு, ஃபேக்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான கேம் இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஓகேவா? வெயிட் பண்ணுறேன் அப்பா. ஓகே அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கே போகுது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே இந்த கேம் நிறைய பேர் ஆடிருப்பீங்க, வருஷங்களாம் ஆடி இருக்க மாட்டீங்க. அதனால வந்து ஆனால் வந்து நீங்கள் ஆடுறவங்களுக்கு வந்து இந்த அப்டேட்லாம் வந்திருக்குன்றது தெரியாது. அதனால் நான் வந்து இவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே இதனால இது இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்ப்பீங்க. ஆமாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஃபேக்ட்ரி. யாரும் வேண்டே அப்பாவி. அது வரைக்கும் பாருங்கள் இன்னொரு பொருள் இது எடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிப்போம் நம்ம கேமை. ஓகே கோல்டாக இருக்குது கை, செம்ம கோல்டு. நம்ம எடுத்துகிட்டு அந்த வண்டி என்ன நிலமையில் இருக்குது பாருங்கள். ஐயோ ஒரு ஆக்சிடென்ட்ன்றது எப்பயாச்சும் நடக்கணும். இப்படிலாம் நடக்கக்கூடாதுடா, நடக்கவே கூடாதுடா. ஐயோ சரி ஓகே சீரப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஏர்போர்ட்டு, அதில் இன்டர்நேஷ்னல்னு சொல்கிற அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூ டெஃப்ட் வார்ஸில் மல்டிப்ளேயர் மோட் இருக்குது கைஸ். அதை நம்ம ஆடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட போகிறது இல்லை, நாமளாம் அதில் வந்து தனியாக ஆட போகிறோம் மல்டிப்ளேயர். அது வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் வரும் அதில் கேமு. அந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன், அதுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த கேமும் வந்துடும். டியூ டெஃப்ட் வார்ஸ் பார்ட்ஸ் கூட வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்துடும், எல்லோரும் பாருங்கள். ஓகேவா? ஒரு சீக்கிரம் இல்லைடா எல்லாம் வண்டிட்டு இப்போலாம் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாதுடா. என்னங்க இது இந்த கேமில் ஒரு கோமாளித்தனமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிறத புட்டுப்பாங்க, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்க வண்டி. அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பினேஷன் திடீர்னு வண்டி டான்ஸ் ஆடும். இங்கே பாருங்க டேய் சொல்லி வாய உள்ள கிரில் வீட்டுக்குள்ளே எவ்வளோ உதுவாயிடுச்சு. கிரில் வீட்டு தான் இது யார் இது ஒன்று புரியும். ஓகே சரிடா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து இது புல்ப்பு என்னடா சொல்கிறா? ஓகே இப்போ வந்து பில்ட் பண்ண போகிறோம். நீ வந்து ஒரு பேட்ரிலாம் எடுத்துகிட்டு வா, என் ஃபோனுக்கு வந்து பேட்ரி தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து $3000 வேணும்டா, அப்போ தான் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து டூபரில் வந்து டாக்ஸி இது பண்ண ரைடு இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து என்னது பிரிங் $3000 டு கிரில். $3000 இவனுக்கு எடுத்து கொடுக்கணுமா? ஓகே இப்போ நம்மக்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஓகே இந்த மிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ டக்குன்னு போய் பேட்ரி எடுத்துகிட்டு வான்றாங்க. டியூடு மார்க்கெட்டில் வந்து பேட்ரி இருக்குதான். இப்போ போய் அந்த பேட்ரியை தான் நம்ம இப்போ தேட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கஷ்டமான மிஷின் ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து வரும். அது என்ன மிஷின் நீங்களே பார்த்தீங்கன்னா சக்கைவீங்க. ஓகே
சீக்கிரம் ஓகே டியூடு மார்க்கெட் இந்த வழியெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. டேய் கொஞ்சமாச்சு பார்த்து இருங்கடா, இப்பலாமாடா பண்ணுவீங்க. ஓகே அதுக்கு முன்னாடி எங்கே இந்த பேட்டரி தான் போல். அதுக்கு முன்னாடி இங்கே இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, இவங்ககிட்ட காசு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுலாம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது மாதிரி. ஓகே இந்த பேட்டரி தான், இந்த பேட்டரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த பேட்டரி தான் நம்ம அந்த கீழ் கேட்டால், இப்போ இந்த பேட்டரி எடுத்தாச்சு கைஸ் இவனுக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வேணால் நேராக திரும்பி கீழ் வீட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த டியூ டெஃப்ட் வார்ஸில் ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த கிராஃபிக்ஸ் தான். இந்த ஐயோ வண்டி மாட்டிக்கிச்சே இனிமேல் வண்டிக்கு என்னடா பண்ணி என்னடா இவன் என்னடா டேப் வச்சுருக்கான். டேய் என்னடா அது இவ்வளோ பெரிய டேப் வச்சுருக்கான். இங்கே ஒரு வண்டி இருக்குது, இங்கே போட்டுட்டு எவனுக்குமே தெரியாமல் இந்தா இங்கே தான் செத்து கிடக்கு தெரியுது. அங்கே இருந்ததுன்னா இங்கே இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணி விட்ருவானுங்க. நம்மளுக்கு இருக்கு அந்த வம்புலாம், அதெல்லாம் அங்கேயே போட்டு போயிடலாம். சரி வண்டி ஓட்டு ரேம்ப்லலாம் ஏறாதரா. இப்போதைக்கு நம்ம ரேம்ப் ஏற திம்பலாம் கிடையாது. சீக்கிரம் போ. இந்த கேமில் இருக்கிற இந்த காமெடி தாங்க சூப்பராக, அதனால தான் இந்த கேம் பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னடா வண்டி இது கிட்ட அடிக்குது பயங்கரமா. ஐயோ ஓகே எஸ் எடுத்துட்டேன்டியா. நீ இப்போ இந்த பேட்ரிலாம் கொண்டு வந்துட்ட, அப்புறம் வந்து இந்த ஹே கேங்கை கொண்டு வா. அந்த ஹே கேங்கை முடிச்சிட்டாடா அப்படின்றா. யாரா அப்படின்னு பார்த்தா ஹே கேங்கை போய் முடிச்சிட்டாடா. நீங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டேன், நீ போய் நான் முடிச்சிட்டாடுன்றா. ஆனால் பாவீங்களா, இப்படிலாம் ஒரு மிஷின் கொடுக்கக்கூடாதுடா. ஐயோ இதுதாங்க ஒரு கஷ்டமான மிஷின். பீட் த ஹே கேங்கு. இந்த ஹே கேங் வந்து ஒரு ஃபார்மில் இருக்காங்க. அந்த ஃபார்மில் என்ன ஃபார்ம்னா, அதாவது ஒரு சூப்பரான ஃபார்ம் அந்த ஒர்க்கு பாருங்க. அந்த ஃபார்ம் ஹே கேங்கை போய் பீட் பண்ணிட்டு வாடான்றா. என்ன பீட் அடிச்சுட்டு வாண்டு. நம்ம என்கிட்ட கையில் ஒரு கண்ணுமே இல்லை, அதனால் எப்படா போக முடியும், ஒரு கண்ணுமே இல்லைங்க. டே வெயிட் பண்ணுறா, கேமை சேவ் பண்ணிக்கலாமா? எனக்கு வெயிட் பண்ணுங்க. போடு வெடிகுண்டு. ஐயோ போடு. ஐயோ சுட ஆரம்பிச்சேன். ஐயோ எங்க சுட ஆரம்பிச்சாருங்க. என்னடா ஏற்ற கூட முடியல. சீக்கிரம் கைஸ். இப்போ நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நேராக கன் கடைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் கைஸ். இப்போ நம்ம வந்து கன் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐயோ எங்கே யாருமே இங்கே வரல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நேராக கன்று கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரனேட்ஸ் வாங்க போகிறோம். இதுங்க வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ வாங்கணுமோ வாங்க, அவ்வளோதான். நம்ம கிட்ட காசு அவ்வளோதான். ஓகே 11 இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. இப்போ என்னடா இங்கே வந்து அடிக்கிறீங்க? வெடிகுண்டு போடு. ஸ்லோ மோஷன் ஆக்டிவேட். குண்டா வரானுங்களே. வெயிட் பண்ணு போடு. ஒருத்தங்களே இன்னும் ஒருத்தன் எஸ் செம்ம எஸ். யோ இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டேனே ஒரு வெடிகுண்டுக்கு போயிட்டு. ஐயோ அப்பா சாமி, இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குதுங்க. பார்த்தீங்களா? ஐயோ காசே காலியாகி போச்சு. இந்த போலீஸ்காரங்க வேறு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களாம் 5 டைமில் தான் முடிச்சிருப்பானுங்க. நம்ம பார்த்தா எப்படிலாம் முடித்தோம் பார்த்தீங்களா? செம்ம. இவ்வளோ கஷ்டமான விஷயம் வந்து அசால்ட்டாக முடிச்சிட்டேன். செம்ம சூப்பர் கைஸ். ஓகே இப்போ போக வேண்டியதான். இனிமேல் நம்ம வந்து ரிச்சின்ற கேரக்டரை வந்து அன்லாக் ஆயிடுவோம். இன்னும் ஒரு சில மிஷின்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. அந்த விஷயம்லாம் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிப்போம். இப்போ போயிட்டு இப்போ என்ன சாப்பிட்றானே தெரியல, இவ்வளோ பெரிய கேங் அசால்ட்டாக போட்டு வந்துருக்கேடா அப்படின்னு. இந்த ஃபயர் இன்ஜின் யாரோடதுனே தெரியல. ஓகே இது அப்படியே இது இறக்கி முடியே. இல்லைடா இறங்குறதெல்லாம் செஞ்சேன், கேஷெல்லாம் தள்ளி விட்டு போகிறான் பாருங்களேன். அப்படியே ஆள் இருக்காங்கன்னு தெரியாதாடா. நீங்கள் எஸ்கேப் ஆகட்டும். அதை வந்து என்னென்னா வந்து எஸ்கேப் பண்ணலாம். ஐயோ இவங்க வாண்டட் லெவல் இருக்குதுனால எஸ்கேப்பை
இது பண்ண முடியல. ஓகே 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 இப்போ நம்ம வந்து ஓகே இங்கே ஏதோ லாம்போகினி கார் இருக்குங்க. சீக்கிரமாக போ வண்டிடுறா சீக்கிரமாக என்ன வண்டி மாட்டின்னு இருக்கா அப்பா. ஓகே 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 சூப்பர். போட சீக்கிரம் போடா லோ ஸ்டாப்ஸ்னு வருது. ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறாங்க. கார் எனக்கு சுத்தமாக வரலங்க. கார் ஓட்டவே எனக்கு சுத்தமாக வரல. என்னடா இது போலீஸ் எங்கே போனாலும் சுட்டே காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. டே இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. டேய் ஏன்டா இப்படி இருக்காங்க அவனுங்க. ஏங்க இப்படிலாமாடா பண்ணுமே. எங்க கேஷுவலாக இல்லைன்னு பார்த்தேன்டா. ஆனால் இப்படிலாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி இங்கே நிற்கிறோம் ஒரே இடத்துல நிற்கிறோங்க. நம்ம இருங்க வெயிட் பண்ணி கேப்பா எஸ்கேப்பிங் அப்பா. இனிமேல்ட்டு பாடுறா. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு செம்ம. ஐயோ ஏங்க இந்த கேமில் இதுதாங்க. அட நாய்ங்களா இப்படிலாமாடா வருவீங்க. ஐயோ இன்னும் திரும்பியும் போலீஸ் வரணும். ஐயோ எங்கே போனாலும் அந்த போலீஸ் வருவாங்க. ஏங்க ஆனால் வந்து ரொம்பவே ஷார்ப்பான மைண்டு வச்சுருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் கேம்லாம் இங்கே தான் என்னடா வண்டி இப்படி பறக்குதுங்க. ஐயோ ஷார்ப்பான மைண்டு வச்சுருக்க போலீஸ் ஸ்டேஷன் மூலக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் இந்த கேம் தான். டேய் கம்முன்னு இருக்கிறா கொஞ்ச நேரம். ஐயோ நம்ம ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டோங்க சுற்றிட்டு. அவனுங்க அடிச்ச அடி அப்படி ஒழுங்காம ஓட்ட மாட்டேங்குது கிடையாது. ஐயோ 17 நிமிஷம் ஆயிடுச்சே. அப்பா சீரோடு அப்பா. ஓகே நீ எப்படி அதை ஏங்க அங்கே கொண்டு எனக்கு தெரில சூப்பர் அப்படின்றா. அப்புறம் சொன்னேன் ரிச்சி இருக்கால அவனுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை போய் ஃபோட்டோ எடுத்துருவாடா அப்படின்றான். ஓகே இப்போ அந்த நம்பரை வந்து ஃபோட்டோ எடுத்துருவோம்மா. இப்போ அங்கே தானே போய் மேலே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தோம்ல அந்த நம்பர் தான் கைஸ். அந்த நம்பர் தான். ஓகே அந்த நம்பர் தான் போல். டெக் பொட்டேட்டோ ஆஃப் ரிச்சிஸ் ஜெயில் நம்பர். ஓகே அந்த ஜெயில் மிஷனோட வந்து இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஓகே சீக்கிரம் அடி போட்டு. ஐயோ ஆஹா ஓகே சீக்கிரோடா உள்ள போடா. இது தர எங்கே ஓகே எங்க ஃபோன் கேமரா இந்த இது எடு. எஸ் எடுத்தாச்சு. ஓகே இப்போ சேவும் பண்ணியாச்சு. உண்மையாக சேவ் பண்ணிப்போம். ஐயோ போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்களே. காசு கொஞ்சம் ஏங்க எல்லா காசும் போயிடுங்க. ஏங்க வெறியாக புளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. சீக்கிரம் வர்றா. கைஸ் நல்ல இடமா பார்த்து தமிழ்நாளுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். கண்டென்ட் இது முடிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சீக்கிரமா போடா கெட்டிங் காட்டா. சீக்கிரம் ஐயோ சீக்கிரம் வர்றா. ஒன்றும் சுத்தமாக முடியலங்க. ஓடு. ஏங்க இவ்வளோ கார் வச்சுருக்கானுங்களா. சூப்பரான காராக இருக்கு. வெரி ஸ்பீடில் போகுது. ஓகே ஐயோ அச்சு பறக்க விட்றானுங்களே. ஓகே கைஸ் இங்கேயே முடிச்சுப்போம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்